வெல்கம் ஆல். ஐயப்பன் கோயிலில் அன்னதானத்தில் வந்து ரசத்துக்கு பதிலாக இந்த காலிஃப்ளவர் சூப் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நாமளும் பண்ணலாமா? அதுக்கு அடுப்பில் பேனை வச்சு பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றி அது கூடயே நெய்யும் சேர்த்து சூடானதும் சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிஞ்சு வரும்போது 2 பிரியாணி இலை கூடவே பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி 1 2 கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் தட்டி எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைக்க வேண்டாம், தட்டி சேர்த்தா தான் ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க சுடு தண்ணியில். அதை இப்போ பேனில் சேர்த்து அதையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இல்லாட்டினா கறி மசாலா எது கிடைக்குதோ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ திக்னஸ்க்காக பாசிப்பருப்பு வந்து ஒரு கரண்டி எடுத்து வேக வச்சு மசிச்சு வந்து ஒரு 1/4 கிளாஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பாசிப்பருப்பு தண்ணியும் இது கூடயே ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. சிம்லேயே வேகட்டும். 15 மினிட்ஸ் கழித்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு சாதத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான காலிஃப்ளவர் சூப் ஐயப்பன் கோயிலில் கிடைக்கிற மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே தாங்க அடுப்புக்கிட்ட நிற்கும் போது கடுப்பு இல்லாமல் பொறுப்போடையும் பாசத்தோடையும் செஞ்சு கொடுத்தா எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் அல்டிமேட் தான். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? இதுக்கு ஒரு லைக்ஸும் போடலாம். Until I meet you again, tata bye bye from my show. Stay tuned for the next video. Tata bye bye. Take care.